விவேகானந்தர் சொல்றார், அவர் அதாவது இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு மனிதன் ஒரு காரியத்தை சாதிக்க முடியும் என்றால் நாம ஒவ்வொருவரும் என்ன பண்ண முடியும்? அதை சாதிக்க முடியும். அதுபோல எப்பன்னா நம்ம முயற்சி பண்ண, ஏன்னா எல்லாத்தையும் கடவுள் ஒரே அளவு சக்தியை தான் கொடுத்துருக்காரு, வித்தியாசமா எல்லாம் கொடுக்கல. உனக்கு 1 கிலோ, அவனுக்கு 2 கிலோ, மற்றவருக்கு 3 கிலோ, அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. ஆனா அதை வெளிப்படுத்துற விதமா அல்லது வெளிப்படுத்தக்கூடிய முயற்சியில நாம இறங்கலைங்கிறது தான் விஷயம். ஒருத்தர் அப்துல் கலாம் ஆக முடியும்னா நாம ஒருத்தர் என்ன ஆக முடியும்? அப்துல் கலாம் ஆக முடியும். ஒருத்தர் சச்சின் டெண்டுல்கர் ஆக முடியும்னா நம்ம எல்லாம் இப்ப வேற ஆளு. இப்ப சச்சின் டெண்டுல்கர் புதிய ஆள் யாரு? தோனி. நான் ஒருத்தர் தோனி ஆக முடியும்னா எல்லாரும் தோனி ஆக முடியும். இன்னைக்கு தாய்மார்கள் நிறைய இருக்காங்க. ஒருவர் மந்தனா ஆக முடியும் என்றால் எல்லாரும் என்ன ஆக முடியும்? மந்தனா ஆக முடியும். மந்தனா யாரு தெரியாதா? கிரிக்கெட் பிளேயர் தான். இன்னொன்னு கல்பனா சாவ்லா ஆக ஒருத்தர் முடியும்னா எல்லாருக்கும் முடியவே முடியாதா? கல்பனா சாவ்லா யாரு? விஞ்ஞானி. பரவாயில்ல, அதான் தெரிஞ்சிருக்கு. நடிகைன்னு சொல்ல முடியும். அப்போ நாம பிரஜானந்தா ஆக முடியும்னா எல்லாரும் அதே மாதிரி ஆக முடியும். ஒருத்தர் ஆக முடியும்னா அவர் யாரு? இப்ப நேற்று கூட செய்தியில் இருக்குன்னு நினைக்கிறேன். சதுரங்க விளையாட்டு. அதனால எல்லாத்துலயும் ஒருத்தர் சாதிக்க முடியும்னா நாம எல்லாரும் சாதிக்க முடியும். அதான் அந்த உணர்வு நமக்கு இருக்கணும். விவேகானந்தர் சொல்றார், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. உனக்குள்ள நிறைய ஆற்றல் இருக்கு. அது தெரியாம நாம ஆற்றல் இல்லாம எல்லாம் சோம்பேறியா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா நம்முடைய கல்வி திட்டம். நாம திறமையானவர்கள் என்பதை நம்மகிட்ட மறைச்சே நமக்கு சொல்லியிருக்காங்க. நாம வெற்றி பெற்றதெல்லாம் சொல்லாம தோல்வி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த கல்வி திட்டம் சீக்கிரம் மாறிச்சுன்னா நமக்கு எல்லாருக்கும் தன்னம்பிக்கை வரும். நமக்கு எல்லாருக்கும் தன்னம்பிக்கை வரணுங்கிறதுக்காக தான் விவேகானந்தர் சொல்றார், கடவுள் நம்பிக்கை இல்லாதவனை நாத்திகன் என்று பண்டைய மதங்கள் கூறின. ஆனால் நான் கூறுகிறேன், யாருக்கு தன்னம்பிக்கை இல்லையோ அவன் நாத்திகன் அப்படின்னு சொல்லி. இப்ப நாமெல்லாம் நாத்திகர்களா ஆத்திகர்களா? நாத்திகமா ஆத்திகமா? சத்தமே வரலையே. நாத்திகமா ஆத்திகமா? ஆத்திகர்கள் தானே. அப்ப நமக்கு தன்னம்பிக்கை இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ நாம சில காரியங்கள் நாம பண்ண வேண்டியது. என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, நம்முடைய சதவீதம் உலக அளவில் குறைஞ்சிட்டே இருக்கு. தமிழ்நாடு பாரத அளவில் குறைஞ்சிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல குறைஞ்சிட்டு இருக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தில் குறைஞ்சிட்டு இருக்கு. நம்முடைய சதவீதம் அதிகப்படுத்தணும். என்ன பண்ணலாம்? தான் எல்லா இடத்துலயும் நாம சொல்லிட்டு இருக்கோம். என்ன பண்ணலாம்? சதவீதம் அதிகமாக்குறதுக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க. உங்க ஐடியா என்ன? என்ன யாருக்காவது ஏதாவது ஐடியா தோணுதா? தாய் மதம் திருப்பணும், அது ஒரு காரியம் பண்ணலாம். சரி, வேற நம்ம மதம் மாறாம இருக்கணும். சதவீதம் அதிகம் மதம் மாறாம இருக்கிறதுனால சதவீதம் அதிகம். அவங்க அதிகம் ஆயிட்டு இருக்காங்களே. 10 குழந்தை வரணுமா? எப்படி 10 குழந்தை பிறந்துக்கலாம்? தயார்தானா? நம்முடைய ராமகோபாலுக்கு முன்னாடி சொன்னார், 10 குழந்தை பிறந்தா வீரத்தாய் பட்டம் கொடுக்கிறோம் அப்படின்னா. அதனால நான் தமாஷு சொல்ல, குறைந்தது ஒரு ஹிந்து குடும்பத்துல ஒரு ஹிந்து தம்பதிகளுக்கு 4 குழந்தைகளாக இருக்கணும். 2 குழந்தை உங்களுக்கு, 1 குழந்தை ராணுவத்துக்கு, 1 குழந்தை குழந்தையில ஊழியராக அப்படின்னு சொல்லி நான் சொல்ல அந்த கேந்திரத்தினுடைய தலைவர் பாலகிருஷ்ணன் சொன்னார், ஒரு மேடையில சொன்னார். அது உண்மையிலேயே ரொம்ப தேவையான விஷயம். ராணுவத்துக்கு நம்முடைய ஆட்கள் நிறைய தேவைப்படுது. ராணுவத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முழு நேர ஊழியராகவும் நமக்கு நிறைய வேண்டி இருக்கு. எல்லாரும் துறவின்னா நமஸ்காரம், துறவியில பார்த்தாச்சு நமஸ்காரம் பண்ணிக்க தானே. அவங்களுக்கு மேல நம்பிக்கை இருக்குதானே, மரியாதை இருக்குதானே. அப்ப உண்மையிலேயே மரியாதை இருந்தா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க பிரார்த்தனை பண்ணும்போது எனக்கு குழந்தையில 1 குழந்தை துறவியா போகணும்னு பிரார்த்தனை பண்ணணும். யாராவது இதுவரை பண்ணியிருக்கீங்க? 1 குழந்தை தான் போட்டு என்ன
இல்லையா? அதனால 4 குழந்தைகள் வச்சுட்டு ஒரு குழந்தை துறவியாகனா துறவியா கேட்டா RSS பிரச்சாரக்கார போகலாம், இல்லை இந்து முன்னணி, விஸ்வத்து பரிஷத்து, BMS, ABP இருக்கு, அதுல முழுநேர ஊழியர்களாக போகலாம், சமஸ்கிருத பாரதி இருக்கு, இந்து இயக்கங்கள் இருக்கு. சமயத்துக்கு முழுநேர ஊழியராக வரலாம், சமயத்தான் ஆகணும்னு இல்லை, எப்படியா வரலாம். அதனால அது நம்முடைய மனசுல இருக்கணும். நான் தமாஷுன்னு சொல்லல, நம்மால முடியலை, எனக்கு அது முடியலை அப்படின்னா குறைந்தபட்சம் பிரார்த்தனை பண்ணுங்க, தினசரி பிரார்த்தனை பண்ணுங்க. என்ன பண்ணணும்? நம்முடைய நாட்டுக்காக சமயத்துக்காக உழைப்பதற்கு நிறைய பேர் முழுநேர ஊழியர்களாக வர வேண்டும். இந்த பிரார்த்தனை இருக்கணும். அதோடு நம்முடைய சமயவகுப்பு, எல்லா ஊர்லயும் சமயவகுப்பு வேணும். சமயவகுப்பு நடத்தக்கூடிய ஊர்ல எல்லா இந்துக்களும் சமயவகுப்பு வந்து சேரணும். இது நம்முடைய பிரார்த்தனையாக இருக்கணும். இது 2 பிரார்த்தனை இன்னைக்கு பண்ணலாமா? நிறைய உட்காருமா? என்னென்ன பிரார்த்தனை சொன்னேன்? நம்முடைய ஊர்ல எல்லாம் சமயவகுப்பு இருக்கணும். சமயவகுப்புல எல்லாரும் ஊரில் உள்ள அத்தனை இந்துக்கள் வந்து கலந்துக்கணும். அடுத்தது நாம ஒவ்வொருத்தரும் சமயவகுப்பு ஆசிரியர் ஆகணும். ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? சமயவகுப்பு ஆசிரியர் ஆகணும். எப்பவரை நாம சமயவகுப்பு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, என்னைக்கு எல்லா இந்துக்களுக்கும் இந்த மதத்தை பற்றி தெளிவா தெரியும் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தா அது பிறகு நமக்கு ஆசிரியர் ஆகலாம். எப்படி? அதுவரை என்ன பண்ணணும்? தினசரி நம்முடைய சமயத்தினுடைய ஏதாவது ஒரு விஷயத்தை படிக்கணும், யாருக்காவது எடுத்து சொல்லணும். மொத்தத்துல பூஜ்ஜியமா இருக்குது. இன்னைக்கு உலக அளவுல 12.5% தான் இந்துக்கள் இருக்கும். அதுல அதாவது ஒரு 100 கோடி, அன்னைக்கு பேசும்போது 120 கோடி சொன்னாங்க. 120 கோடி இந்துக்கள் இருக்குமா எனக்கு தெரியல, யாருக்கு கரெக்டா தெரியல. 120 கோடி இருக்குமா? இருக்குமா? எப்படி தெரியல. 120 கோடி இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அதான் நான் அதான் சொல்ல வரேன். 120 கோடியில 1 கோடி மக்கள் கூட இந்து மதத்தை பற்றி தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்க. பல இடத்துல போய் பேசிட்டு வராங்க. ஒரு பூஜாரி பேசுமா இருந்தாங்க. ஒரு 4 வகுப்பு எடுத்தேன். ஒரு கல்வெளியில போய் மாணவிகளுக்கு தனியா, ஆசிரியருக்கு தனியா எடுத்தேன். எல்லாத்தையும் கேட்டா இந்து மதத்துல ஏதாவது கேட்டாச்சுன்னா பப்பான்னு முடிக்கிறாங்க. யாரும் சொல்லிக் கொடுக்கல, அமத்தப்பில்லை சொல்லிக் கொடுக்கல. அதனால இந்து மதத்தை பற்றி நாம சொல்லிக் கொடுக்கறதுக்கு நிறைய ஆசிரியர்கள் வேண்டியிருக்கு. இப்ப திருநெல்வேலி மாவட்டத்தில் சமயப்பு நிறைய வேணும்னு சொன்னாங்க. ஆனா அங்க போய் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆமா ஆயுர்வேதா சித்தா கல்வியில இப்ப அங்க வகுப்பு தொடங்கி இருக்காங்க. அவர் இங்க இருந்து போன மாணவர் தான் அங்க போய் மருத்துவரா இருக்காரு. அவருக்கு சமயப்பு தொடங்கி அங்க உள்ள கொஞ்சம் பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. இவங்க போய் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதே மாதிரி திருநெல்வேலியில பல இடத்துல கேட்டுட்டு இருக்காங்க. நாம நிறைய பேர் சமயப்பு ஆசிரியர் ஆகணும். அதனால 3 பிரார்த்தனை. நிறைய பேர் சமயப்பு ஆசிரியர் ஆகணும். எல்லா ஊர்லயும் சமயப்பு இருக்கணும். அந்த ஊர்ல உள்ள எல்லா இந்துக்களும் சமயப்புல இருந்து கலந்துக்கணும். நிறைய பேரு என்ன ஆகணும்? முழு நேர ஊழியர் ஆகணும். இன்னொரு 4வது ஒரு பிரார்த்தனை சேர்த்துக்கோம். என்ன பிரார்த்தனைன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் தமிழ்நாட்டிலையும் பாரதத்திலையும் உலகத்திலையும் இந்துக்களுடைய சதவீதம் அதிகமாகணும். நீங்க தாய்மதம் திருப்புற மூலமாக அதிகப்படுத்துறீங்களோ இல்ல அதிக குழந்தைய பெற்று மூலமா அதிகப்படுத்துறீங்களோ எப்படின்னு கடவுள் நினைத்து முடிவு பண்ணட்டும். நாம பிரார்த்தனை பண்ணுவோம். சரியா? சரி, எல்லாம் நேரே உட்கார்றோம். இறைவனை மனசுல நினைக்கிறோம். நமக்கு எது இஷ்டம் பொறுத்து அந்த தெய்வத்தை இறைவன் மனசுல நினைச்சுக்குவோம். அது மாதிரி அவர் சுவாமி சொல்லும்போது சொன்னார், நாம தினசரி பிரார்த்தனை பண்ணணும், பாடல் பாடணும். ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு மந்திரத்தை எடுக்கணும். இஷ்ட மந்திரம்னு ஒண்ணு இருக்கணும். அதை என்ன உயிர் உள்ளதை மாற்றக்கூடாது. அந்த மந்திரத்தை தினசரி கேட்டு வருகிறது சொல்லித்தான் நாம வேலை பண்ணணும். அதனால இஷ்ட மூர்த்தி இருக்கணும், இஷ்ட நாமம் இருக்கணும். மூர்த்தியை நம்முடைய மனசுல நினைப்போம். நாம பிரார்த்தனை உண்மையானதாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். நாம முதல் பிரார்த்தனை நம்முடைய எல்லா ஊரிலையும் சமயம் வரணும். எல்லாம் இறைவா, அனைத்து ஊர்களிலும் சமயப்பு நடைபெறுவதற்கு அருள் புரிவாயாக. அந்த சமயப்புகளில் அந்த ஊரில் உள்ள அனைவரும் கலந்து கொள்ள அருள் புரிவாயாக. எல்லாம் வல்ல இறைவா, நான் ஆயுள் உள்ளவரை இந்து சமய வகுப்பு ஆசிரியராக உண்டாக்க அருள் புரிவாயாக. எல்லாம் வல்ல இறைவா,
உலகில் பாரதத்தில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்துக்களுடைய சதவீதம் அதிகமாக புரிவாயாக. இறைவா, இந்து சமயத்திற்காக, பாரத நாட்டிற்காக கொண்டாட்ட முழுநேர ஊழியர்களாக ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கானோர் முன்வர அருள் புரிவாயாக. ஹரிஓம். இப்ப நாம உதவி கொடுக்குறோம். முதல்ல எப்படி போகணும்? மேல பூர்ண ஒரு ரூபாய் இருந்தா குறைஞ்ச ரூபாயில இருந்து குறைஞ்சலேத்தே போயிடுமா? சரி, 1000 ரூபாய் வீதம் கொடுக்க